தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பொது காலம் ஆண்டின் 19ஆம் ஞாயிறு. இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவர் தம் கரம் பிடித்து நிலை வாழ்வை நோக்கி நம்பிக்கை கடலில் நடந்திட இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கின்றது. இயேசுவை போல் நாமும் இறை வேண்டலில் ஈடுபடும் போது நமக்கு என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொள்ள ஜெபம் நமக்கு பெரிதும் உதவுகிறது. இது தொற்று நோய் காலத்தில் பலரது அனுபவமாக இருந்திருக்கும் என்று நம்பலாம். நாம் தனியாக இறைவனிடம் ஜெபிக்கும் வேளையில் அவரிடமிருந்து நாம் பெறும் ஆசையும் அருளும் நமக்கான அன்பளிப்பாகும். இந்த அன்பளிப்பின் மூலம் பிறருக்கு நாம் உதவ முடியும். இது நமது விசுவாசத்தை இன்னும் உறுதியாகும். எப்படி துன்பம் என்னும் கடலில் நடப்பது என நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்றைய திருப்பலியில் இயேசுவை போல் நாமும் இறை அனுபவம் நிறைந்தவர்களாக ஜெப வீரர்களாக வாழவும் தொற்று நோயை வென்றிட அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்திடுவோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது லூயிசா டாமினிக் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், மேலும் லாசரஸ் பால், ஓதெத் பால் இவர்களுடைய குடும்பத்திற்கும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், மேலும் நாம் அனைவரும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறியும் இந்த திருப்பலியை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாமலும் செய்யலாம் கடமையை தவறினாலும் பாவங்களை செய்தேன். ஏன் பாவமே பெரும் பாவமே ஆகியார் பொருளும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம்பிக்கையாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நான் கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo,
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தையின அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மலை மேல் என் திருமண் வந்தனில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம்.
19ஆம் அதிகாரம் 9, 11 13 முடிய இறை வார்த்தைகள். அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேலின் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கின்றேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அது எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்டேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிக அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிலைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணில் நின்று உண்மை முளைர்த்தெழும், விண்ணில் நின்று நீதி கீழ்நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும். இரண்டாம் வாசகம். என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரவேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள்.
மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்காக அவருடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சும் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 14, இறைத்திரு வசனங்கள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்துளை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சிலர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய்? அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு மாபெரும் நற்செய்தி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்னவெனில், அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று கூறுகிறார். இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனும் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லை என்றாலும் சரி, பாமர மனிதனும் சரி, பணக்காரனும் சரி, ஒவ்வொருவனும் அச்சத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கை காலகட்டத்திலும் ஏதோ ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு அச்சம்
அவனை ஆட்கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மனித வரலாற்றிலே அசாதாரண வாழ்க்கை சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த காலகட்டத்திலே தொற்று நோயின் பாதிப்பினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்வு முழுவதும் அச்சத்தினால் சூழப்பட்டுள்ளது. அச்சத்தினால் நம்முடைய வாழ்வானது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், எனக்கு அடுத்திருப்பவனை நான் தொட்டால் இந்த தொற்று என்னிடம் பரவிவிடுமோ என்கிற ஒரு அச்சம். எனக்கு அடுத்திருப்பவனோடு நான் உறவாடினால் இந்த தொற்று எனக்கு பரவிவிடுமோ என்கிற ஒரு பயம். எனக்கு எனக்கு பக்கத்து வீட்டினரோடு நான் உறவாடினால் இந்த நோயானது என் வீட்டிற்கும் வந்துடுமோ என்கிற ஒரு பயம். இந்த தொற்றின் காரணமாக வேலையை இழந்து, மாத வருமானத்தை இழந்து, குடும்பத்திலே வறுமையினால் கடினப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நகர்த்தவிருக்கிறேனோ என்கிற ஒரு அச்சம். எனது குடும்பத்திலே எனது பிள்ளைகள் எவ்வாறு படிப்பார்களோ, எவ்வாறு நான் அவர்களை பள்ளியிலே கல்லூரியிலும் சேர்க்கப் போகிறேனோ என்கிற ஒரு அச்சம். வாழ்க்கையிலே இந்த வேலையிலே பல பேர் வேலையை இழந்து என்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற ஒரு அச்சம். இப்படி அச்சத்தையே நாம் மையமாக கொண்டு இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அகில உலகமே என்று இந்த தொற்று நோயானது நீங்கி ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு நாம் திரும்புவோமோ என்கிற ஒரு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே இந்த அச்சத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு மாபெரும் நற்செய்தி அளிக்கிறார். எனது மகளே, நீ அச்சம் தவிர்த்து என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது நான் உனது வாழ்வை வளப்படுத்துவேன், உனது வாழ்வை நான் நெறிப்படுத்தி உனது வாழ்வை வளமாக்குவேன், உன்னை வாழ வைப்பேன். பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், துன்பங்களுக்கு மத்தியிலும், அச்சத்தின் மத்தியிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பேன் என்று இந்த இறைவார்த்தையின் மூலம் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிறோம், ஒரு தந்தையும் மகனும் நடந்து செல்கின்றனர். தந்தையும் ஒரு சிறு பிள்ளையும் நடந்து செல்கின்றனர். ஒரு பாலத்தின் மீது, ஒரு ஆடுகின்ற அந்த பாலத்தின் மீது நடந்து செல்கின்றனர். அப்பொழுது அந்த தந்தை சொல்கிறார், என்னுடைய கையை பலமாக நீ பிடித்துக்கொள். அப்பொழுது ஒருவேளை நீ விழுவதாக இருந்தாலும் நீ என் கையை பிடித்து கொண்டால் நீ கீழே விழமாட்டாய் என்று அந்த தந்தை கூறுகிறார். உடனடியாக அந்த பிள்ளை சொல்லுகிறது, அப்பா, நான் உங்கள் கையை பிடிப்பதை விட நீங்கள் என் கையை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதற்கு அந்த தந்தை சொல்லுகிறார், நீ என் கையை பிடிப்பதற்கும் நான் உன் கையை பிடிப்பதற்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்று குறிப்பிடும் பொழுது அந்த குழந்தை கூறுகிறது, ஒருவேளை பயத்தில் நான் உம்முடைய கையை நான் விட நேர்ந்தாலும் நீரினுடைய தந்தை, நீரினுடைய கையை விடமாட்டீர். எனவேதான் நான் கூறுகிறேன், நீர் என் கையை இறுக பற்றிக் கொள்ளும். உமது கரங்களுக்குள்ளே எனது கரங்கள் இருக்கும் பொழுது நான் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. காரணம், தந்தையாகிய நீர் என்னை ஒருபொழுதும் கீழே விட மாட்டீர் என்று கூறுகிறார். ஒவ்வொரு குழந்தையும் தனது தந்தை தன்னை தூக்கி போடும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் சிரிக்கும். காரணம், கீழே இருப்பது என் தந்தை, எனக்கு தெரியும், அவர் என்னை கீழே விட மாட்டார், என்னை பாதுகாப்பாக அவர் தாங்குவார் என்று. அன்பார்ந்தவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு பெரியவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. நான் ஏன் என்று கேட்டேன். உடனடியாக அவர் கூறினார், இந்த தொலைக்காட்சியில் வரும் செய்திகளை பார்க்கும் பொழுது, இந்த கொரோனாவுடைய அந்த பாதிப்பை பார்க்கும் பொழுது எனக்கு இறைவனையை தூக்கம் வரமாட்டேங்கிறது, எனக்கு இறைவனை என்னால் தூங்க முடியவில்லை, ஒரே பயமாக இருக்கிறது. ஒருவேளை எனக்கும் இந்த நோயானது தொற்றுக்கொள்ளுமோ, எனக்கும் எனது குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த நோயால் அவதிப்படுவார்களோ என்கின்ற ஒரு பயம். இதே பயம் இன்று நம்மில் பல பேருக்கும் இருக்கலாம், நம்மிலே பல பேருக்கு இந்த அச்சம் இருக்கலாம். எனவே இன்றைய இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது, உன்னுடைய அச்சத்தை தவிர்த்து நீ என் மீது நம்பிக்கை கொள் என்று. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எலியா இறைவாக்கினர், அவருடைய வாழ்க்கையிலே அவரை அச்சமானது முழுமையாக ஆட்கொள்கிறது. அவர் இந்த முதல் வாசகனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது பாகால் இறைவாக்கினரும் ஆண்டவருடைய உண்மை இறைவாக்கினருக்கும் இடையே ஒரு பரீட்சை நடக்கிறது. யார் உண்மையான இறைவாக்கினர், யார் உண்மையான கடவுள் என்கின்ற ஒரு பரீட்சை. அதிலே பொய் இறைவாக்கினர்கள் தோற்று போகின்றனர். அவர்களை உண்மையான இறைவாக்கினரான ஆண்டவருடைய இறைவாக்கினரான எலியா அவர்களை அழித்து விடுகிறார். இதை கண்ட ஆகாபின் மனைவி இசபெல் உடனடியாக ஒரு தூது அனுப்புகிறார். நீ அவர்களது அந்த பொய் இறைவாக்கினரது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்தில் உன் உயிரை பறிப்பேன், இல்லையில் தெய்வங்கள் என்னை பலியிடட்டும், என்னை
எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று எசபேல் குறிப்பிடுகிறாள். எனவே எலியா அச்சம் கொண்டவராக, அச்சம் மிகுந்தவராக தனது உயிரை காத்துக்கொள்ள தனது வலிமை முழுவதையும் அவர் கையில் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். பாலை நிலத்தில் கலந்து ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாள் முழுவதுமாக தனது உயிரை காத்துக்கொள்ளும்படி ஓடுகிறார். ஒரு வேளையிலே அவர் வலுவிழந்து சக்தி இழந்து அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஒரு சூறைச்செடியின் அடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய நினைவுக்கு வருவது அவருடைய வலிமை இனிமேல் அவருக்கு உதவ போவது கிடையாது. எனவே உடனடியாக அவர் கூறுகிறார், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். என் மூதாதையரை விட நான் நல்லவன் அல்ல, ஆகவே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுகிறார். தனது தான் வலிமை இல்லாத அந்த வேலையிலே ஆண்டவரிடம் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு உதவுகிறார். எப்படி என்றால் தனது வானதூதரை அனுப்புகிறார். எலையா படுத்து உறங்குகிறார் அந்த சூறைச்செடியின் பக்கத்திலே. அப்பொழுது ஆண்டவர் வானதூதரை அனுப்பி அவருக்கு அப்பம் கொடுத்து குடிக்க தண்ணீர் கொடுத்து அவரை தட்டி எழுப்புகிறார். எலியா எழுந்திரு என்று. எலியாவும் எழுந்து அந்த அப்பத்தை உண்டு தண்ணீரை குடித்து மீண்டும் உறங்கி விடுகிறார். அவருடைய களைப்பாலே மீண்டும் ஆண்டவருடைய தூதர் அவரை தட்டி எழுப்புகிறார். எலியா எழுந்திரு, தன்னுடைய வாழ்க்கை பயணத்தினை தொடர வேண்டும் என்று. எலியா நினைத்தார், தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, தன்னுடைய வாழ்க்கை இதோடு நிறைவடைந்து விட்டது, எல்லாமே முடிந்து விட்டது, இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று எலியா நினைத்திருந்த அந்த வேளையிலே ஆண்டவர் அவருக்கு உதவுகிறார். காரணம், எலியா தன்னை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டார். தான் அச்சத்தினால் சூழ்ந்து அந்த வேளையிலே எலியா தன்னுடைய வலிமையால் அல்ல, ஆண்டவருடைய வலிமையிலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுகிறார். ஆண்டவர் அவரை மெல்லிய ஒளியினாலே பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அவர் வாழ்கிறார். அதே போன்றுதான் நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே. இயேசு கடற்கரையில் இருக்கிறார், தனியே ஜெபிக்கிறார். அப்பொழுது சீடர்கள் அந்த படகில் ஏறி செல்கின்றனர். நாம் வாசிக்கிறோம் இன்றைய நற்செய்தியிலே, படகு கடற்கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியானது நம்முடைய வாழ்வுடைய யதார்த்தத்தை கூறுவதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வுடைய இன்றைய காலகட்டத்துடைய யதார்த்தத்தை அப்படியே ஒப்பிடுவதாக இருக்கிறது. ஆண்டவரை விட்டு நெடுந்தொலைவில் சென்று விட்ட உடனே அந்த சீடர்கள் அல்லல் படுகின்றனர். நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவரை விட்டு நெடுந்தொலைவில் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலும் எதிர்காற்று வீசுகிறது. நம்முடைய வாழ்க்கை என்ற படகானது அலைகழிக்கப்படுகிறது. அவ்வாறு தான் சீடருடைய படகானதும் அலைகழிக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார். இருப்பினும் அவர்களால் ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லை. ஆண்டவரோடு வாழ்ந்தார்கள், ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆண்டவரோடு உண்டார்கள், பிடித்தார்கள். ஆனால் ஆண்டவரை அவர்களால் கண்டுகொள்ளவில்லை. காரணம், சாத்தான் அச்சம் என்கிற வடிவிலே அவருடைய கண்களை மறைத்திருந்தன. இருப்பினும் ஆண்டவர் அவர்களுக்கு குரல் கொடுக்கிறார். அஞ்சாதே, கலங்காதே, துணிவோடு நான் தான் என்கிறார். உடனே ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய கண்களை திறக்கின்றது. பேதுரு உடனே நம்பிக்கை மிகுந்தவராக உடனே எழுந்து, ஆண்டவரே நீதான் என்றால் என்னை இந்த கடல் மீது நடக்கும்படி கட்டளையிடும் என்கிறார். பேதுரு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இந்த கடலை நீர் அமைதியாக்கிவிட்டு பின்பு என்னை இந்த கடல் மீது நடக்க வையும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த கடலானது அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடலானது சீற்றத்தோடு இருக்கும் பொழுதே பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே என்னையும் இந்த கடல் மீது நடக்க வையும். இது எதை குறிக்கிறது என்றால் வாழ்வினுடைய போராட்டத்தை இந்த கடலானது குறிப்பிடுகிறது. நமது வாழ்வு இந்த கடல் போல சீற்றம் மிகுந்ததாக, பிரச்சனைகள் மிகுந்ததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நம்மை வழிநடத்தி செல்வார். பிரச்சனைகளுடைய துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை வழிநடத்துவார் என்பதை குறிப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவருடைய கையில் நம்மை ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார். நாம் பார்த்திருப்போம், நம்முடைய வாழ்விலே எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அதை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் அந்த பிரச்சனையானது தூசாக பறந்திருக்கும். எனவே நாம் பார்க்கிறோம், பேதுரு கடல் மேல் நடந்து செல்கிறார். ஆண்டவர் மீது தன் கண்களை பதிக்கிறார். தனது அச்சத்தை எல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவராய் அந்த கடலின் மீது நடந்து வரும்போது அவர் கடலினுடைய தண்ணீர் மேலே நடந்து வருகிறார். பிரச்சனைகள் மத்தியிலே நடந்து வருகிறார். ஆனால் அப்பொழுது பெருங்காற்று வீசுவதை கண்ட பேதுரு உடனடியாக மூழ்கி விடுகிறார். நமது வாழ்விலும் சரி, ஆண்டவர் நமக்கு எத்தனையோ அதிக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். பெரிய பெரிய புதுமைகளை நம்முடைய அன்றாட வாழ்வை செய்திருக்கிறார். பல பேர் வழியாக நாம் எதிர்பார்க்காத புதுமைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு நம்பிக்கை வைத்துக் கொண்டு நடக்கும் பொழுது திடீரென்று பிரச்சனைக்கு மேல் இன்னொரு பிரச்சனை பெருங்காற்றை போல வீசும் பொழுது உடனடியாக நாம் பயந்து நாம் பேதுருவை போல
நம்முடைய அன்றாட வாழ்விலே, அன்றாட பிரச்சனைக்குள்ளே, அன்றாட பாவத்திலே திரும்பவும் நாம் மூழ்கி விடுகிறோம். இருப்பினும் ஆண்டவரை நோக்கி நாம் கூக்குரலிட்டால், பேதுரு எவ்வாறு கூக்குரலிட்டாரோ, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார். உடனடியாக ஆண்டவர் நாம் பார்க்கிறோம், இந்த இறைவார்த்தை கூறுகிறது, இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொள்கிறாய் என்று அவரை காப்பாற்றுகிறார். அன்பார்ந்தவருடைய நம்முடைய வாழ்வுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வலிமையால் நிச்சயமாக இதை என்னால் செய்ய முடியாது, என்னுடைய வலிமையினால் இந்த பாவத்தை என்னால் வெல்ல முடியாது என்று ஆண்டவர் மத்தியிலே, ஆண்டவர் இடத்திலே நம்மை நாம் ஒப்படைக்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாக நமது வலிமையால் அல்ல, அவருடைய வலிமையை கொண்டு நம்மை அந்த பாவத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். எவ்வாறு பேதுருவை காப்பாற்றினாரோ அவ்வாறே நம்மையும் நமது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவார். இதையே நாம் பார்க்கிறோம். எஸ்ஐயா 40வது அதிகாரம் 31வது இறைவசனம் கூறுகிறது, ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டிருப்போர் கழுகுகளைப் போல உயரே பரப்பர், அவர்கள் ஆற்றல் பெறுவர், ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளும் பொழுது, இறைவார்த்தை திருப்பாடல் 56:4 பார்க்கும் பொழுது, நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன், அதனால் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று இறைவார்த்தை கேட்ப நாம் ஒரு நிமிடம் நமது கண்களை மூடுவோம். இந்த வேளையிலே நாம் குடும்பத்திலேயே இருக்கிற நாம் அனைவரும் குடும்பமாக அமர்ந்து கொண்டு, அன்பு ஆண்டவரே, ஏதோ இந்த தொற்று நோயினுடைய தாக்கத்திலே, இந்த தொற்று நோயின் அச்சத்தினால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களை நீர் கனிவோடு கண்ணோக்கும். என்னுடைய குடும்பமானது அச்சத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே பெருங்காற்றானது எங்கள் குடும்பத்தை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு ஆண்டவரே, நீதாமே எங்கள் குடும்பத்தை கரம் பிடித்து வழிநடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவரை நீதாம் எடுத்து போட்டு, அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வழிநடத்தி எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான எல்லா விதமான பாதுகாப்பையும், எல்லா விதமான அரணும் கோட்டையுமாக நீரிருந்து ஆண்டவரை எங்களை பாதுகாத்திருளும். இறைவா, நாங்கள் உம்மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுடைய அச்சத்தை போக்கும், எங்களை உமது உகந்த பிள்ளைகளாக மாற்றும். ஆமென். அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இந்த துன்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு, அஞ்சாதீர்கள், நான் தான் உங்களோடு என்றும் இருக்கிறேன் என்று நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறார்.
இன்ப நேரங்களில் இருப்பதை விட துன்ப நேரங்களில் நம்மோடு இன்னும் நெருக்கமாக அவருடைய உடனிருப்பு இருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. அன்று ராயப்பரை கரம் பிடித்து தூக்கி எடுத்த ஆண்டவர் இயேசு நம்மையும் இந்த துன்பச் சூழலிலிருந்து கரம் பிடித்து தூக்கி எடுக்க வேண்டும், இயல்பு நிலை வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும் என்பதற்காக நம்முடைய வேண்டுதல்களை எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். அருள் இரக்கத்தின் நாயகரே எம் இறைவா, என் திரு அவையின் நல் மேய்ப்பர்கள் தூய ஆவியின் துணையால் தொடர்ந்து இறைப்பணி ஆற்றிட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடை வல்லலே எம் இறைவா, எம் தமிழகத்தில் குறிப்பாக தொற்று நோயின் தாக்கத்தால் அனைத்து மாவட்டங்களிலும் பயத்தில் தவிக்கும் மக்களை உமது அருளால் நிரப்பி தாக்கத்தை போக்கி நலம் வளம் பெருகவும் நோய்க்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்பீடுகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசற்றதுமான சமய வாழ்வு வாழவும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்ளவும் ஐயம் நீங்கி உம்மில் நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை தேட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அஞ்சாதீர்கள் என்று எம்மை அழைக்கும் இறைவா, இன்றைய நாட்களில் நாங்கள் சந்திக்கும் அல்லல்களிலிருந்து விடுபடவும் அதற்கு ஏதுவாக உலக சூழல்கள் மாறவும் ஆட்சியாளர்கள் தன்னலமற்ற உழைப்பை நல்கவும் மருத்துவத்துறையினர் பாதுகாக்கப்படவும் சிறப்புடன் பணியாற்றிடவும் வேண்டிய வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் இந்த கொரோனாவுடைய நுண்கிருமியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அவதிப்படுகின்ற மக்களை சுரண்டுவதற்காக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் மற்றும் ஒரு சில மருத்துவர்களும் கூட கைகோர்த்துக் கொள்கிறார்கள், மருத்துவமனைகள் கைகோர்த்துக் கொள்கின்றன என்று நாம் வருத்தமான விஷயத்தை கேள்விப்படுகிறோம். இந்த கடினமான சூழ்நிலையிலும் வியாபார நோக்கத்தோடு அவர்கள் செயல்படாமல் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்பட தேவையான நல்ல மனதை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் ஒரே கருத்தோடு உம்மிடம் சமர்ப்பித்த எங்கள் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தாத எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் எங்களுக்கு நிறைவு செய்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்தி நடத்துவதாகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலாகவே மனிதர்களை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகளின் அனைத்தின் மீதும் பதினாட்களாய் ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராக புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் பாடுவர். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியனை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலாக இருக்கின்ற புனித அபிலா திரேசம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியனே. என்றென்றும் உமக்கு உரியனே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது எனப் போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரும்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமிகு வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நீர் நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனமாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றோம்.
நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் மொழியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மரபுளே, ஏதோ ஒரு மாதத்திற்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே மதமுடைய விழா எல்லாம் வருகின்றது. சிறிய ஆலயங்கள், சிற்றாலயங்கள் மட்டும் திறக்கப்படலாம் என்கின்ற ஒரு செய்தி மற்றும் நம்முடைய ஆலயங்களை போன்ற பெரிய ஆலயங்கள் ஒருவேளை அடுத்த மாதம் திறக்கப்படலாம். ஆனால் சட்டத்திட்டங்களோடு அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். விரைவிலே இந்த சூழ்நிலை மாறி நாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
பிதாவின் பரிசுத்த ஆவியின் வழியாக